ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். முதலாவதாக அப்பமும் ரசமும் கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய மெல்கிசேதேக்கு அதை கொண்டு வந்து ஆபிரகாமிடத்தில் கொடுத்து அவரை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. இந்த அப்பமும் ரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது என்னவா இருக்கிறது? கம்யூனியன். நமக்கு அது திருவிருந்து. அது ஒரு உடன்படிக்கை என்று இயேசு சொல்லுகிறார். இதை வாங்குங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த கம்யூனியன் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம்கிட்ட கொடுத்து இந்த கம்யூனியன் அவனுக்கும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே அப்படியே வருது. ஆனால் இந்த கம்யூனியன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு போச்சா? அந்த கம்யூனியன் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கோ அல்லது யாக்கோபுக்கு பிறகு வரக்கூடியதான யூதாவுக்கோ அவங்க சந்ததிக்கோ போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அது போகவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வாசிங்க 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது நியாயப்பிரமாணம். 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் பத்தி என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் நடுவே அப்படின்னு இருக்கிறது. இப்ப இந்த 14ஆம் அதிகாரத்துல அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாயிருக்கிறதான அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அப்பமும் ரசமும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் யூதாவுக்கும் போச்சான்னு பார்த்தா அவர்களுக்கு போகல. 17ஆம் அதிகாரத்துல இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த சந்ததி அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணமாய் மாறிடுச்சு. விருத்த சேதனம் வந்துடுச்சு. ஏன் அவங்களுக்கு இந்த உடன்படிக்கை போகல? ஏன் அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார்ல, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு போகல. ஏன் போகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல ஆகார் உள்ளே வராங்க. இது நடக்கிறது 14ஆம் அதிகாரத்துல. 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பிள்ளையை கேட்கிறாரு. 16ஆம் அதிகாரத்துல ஆகார் வராங்க. 17ஆம் அதிகாரத்துல அந்த 16ஆம் அதிகார கடைசியிலேயே இஸ்மவேல் பிறக்கிறான். 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆபிராம் என்கிற பெயர் ஆபிரகாமாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வராமல் ஆபிரகாமுக்கு வருகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்துல ஆபிராமை ஆசீர்வதித்து, அப்படிதான் இருக்குது, ஆபிராமை ஆசீர்வதித்து, ஆபிராமை ஆசீர்வதிச்சவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை மாத்திட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையில இந்த உடன்படிக்கையை அவர் கை கொள்றதை விட்டு கொஞ்சம் அப்படி வழி விலகிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராளுடைய பேச்சை கேட்டு அவர் ஆகாரோடு கூட இணைஞ்சிட்டார். அதனால இஸ்மவேல் பிறந்துட்டார். கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சாராள் வழியாக ஒரு குமாரனை பெறுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன்னு சொன்னா சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் மாம்சம் சாகணும். ரோமர் 4 அவர் சொல்றாரு, மாம்சத்தை என்ன செய்யணும்? சாகணும். அதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மாம்சம் செத்தாதான் வாக்கு தத்தம் பிறக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாருன்னா அதுல ஒரு காரியம் என்னன்னா, உங்க மாம்சம் சத்ததான் வாக்கு தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். உங்க மாம்சம் சாகாம உங்க வாக்கு தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. அப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கணும்னா மாம்சத்தின் பிள்ளை சாகணும். அதாவது அவங்க மாம்சம் சாகணும். அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பல ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரத்துக் கொள்ளாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் நமக்குள் மாம்சம் சாகாமல் இருப்பது. கர்த்தர் உங்களுக்கு எங்கிட்டையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள். ஏன் அந்த ஏற்ற காலம்னா அவர் சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். அது நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வராது. ஈசாக்குன்னு ஒருத்தன் வரணும்னா, அவன் நிழலா வரணும்னா, வாக்கு தத்தத்தின் பிள்ளை வரணும், அவன் வரணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம் அது. இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்துல பிறக்க மாட்டார், பரிசுத்தாவியில பிறப்பாரு. அதே மாதிரி தான் ஈசாக்கு பிறக்கணும். வாக்கு தத்தத்துல மாம்சத்துல பிறக்கக்கூடாது. அப்போ மாம்சத்துல பிறக்கக்கூடாதுன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன சாகணும்? மாம்சம் சாகணும். வாக்கு தத்தம் வார்த்தையில பிறக்கணும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனா பஞ்சம், லேண்டு பஞ்சத்துல இருக்கு. ஆனா விதை விதைச்சா வளர்ந்தது, முளைச்சது.
இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கு விதைச்ச விதையினால இல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால. அதே மாதிரி தான் ஈசாக்கு பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஆபிரகாமுக்கு மாம்சம் செத்து சாராளுக்கு உயிரோடு இருந்தாலும் பிறக்காது, சாராளுக்கு மாம்சம் செத்து ஆபிரகாமுக்கு உயிரோடு இருந்தாலும் பிறக்காது. 2 பேருடைய மாம்சமும் சாகணும். இதுல எது ஒரு மாம்சம் சாகாமல் இருந்தாலும் கூட மாம்சத்தின் பிள்ளை, துஷ்ட பிள்ளை பிறந்துரும். பல நேரத்துல கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தில் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மாம்சம் சாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மாம்சம் சாகாமல் நீங்கள் அந்த தரிசனத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் மாம்சமும் தரிசனமும், தரிசனம் ஆவியான வருது, ஆவியும் உங்கள் தரிசனமும் ஒன்றாக இணையும் போது, மாம்சம் இணையும் போது கண்டிப்பாக இஸ்மவேல் தான் பிறக்குமே ஒழிய ஈசாக்கு பிறக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றார், நான் உனக்கு ஒரு திருச்சபை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு இடம் அவங்களுக்கு வருது, கர்த்தர் வாக்கு பண்றாரு, இந்த இடத்தை நான் உனக்கு தரேன், நீங்க என்ன செய்ய, ஆலயத்தை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு, போதகர் என்ன பண்றாரு, தன் சபையில் இருக்கிற ஒரு 10 மூப்பர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அறிவிக்கிறார். ஒரு மீட்டிங் மாதிரி சின்ன மீட்டிங் போட்டு அறிவிக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு, அதனால நீங்க ஜோமன்ல என்ன பண்ணலாம் கமிட்டியில சொல்லுங்க அப்படின்னு. உடனே அது ஒரு 50 லட்ச ரூபாய் இடம். உடனடியாக ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க, கூட இருந்தவங்க, பாஸ்டர் நாங்க அத்தனை பேரும் ஆளாளுக்கு 5 லட்சம் என்ன பண்றோம், எங்க ஆபீஸ்ல லோன் போட்டு எடுத்து கொடுக்குறோம், நீங்க 50 லட்சம் ஒரு வாரத்துல வந்துடும், இடத்த என்ன செஞ்சிருங்க, வாங்கிடுங்க, ஒருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆலோசனை அவருக்கு நலமாய் பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஆவியானவர் சொல்றாரு, கூட்டத்தை முடிச்சுட்டு எழுச்சி ஊழியத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஊழியம் இருக்கு. இப்ப இவர் சொல்றாரு, இல்ல ஊழியம் இருக்கு, நாங்க போறேன், ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சித்தமானது செய்வோம்னு சொல்லிட்டு கூட்டத்தை முடிச்சிட்டாரு. சரின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, போயிட்டார். போகும்போது ஆண்டவர் சொல்றாரா, நான் உனக்கு தருவேன்னு சொன்னா தருவேன், இதுல உன் ஆலோசனை என்ன பண்ணாத, கலக்காத, நீ போய் ஆட்கள் என்ன செய்யாத, ஆலோசனையே கேட்காது. இப்போ இவர் ஆராதனைக்கு போயிட்டாரு, சண்டே ஆராதனை, அடுத்த சண்டே வருது, ஆராதனைக்கு போயிட்டாரு. அந்த போதகருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆராதனை முடிஞ்ச அன்னைக்கு காணிக்கை எடுத்து எண்ண மாட்டார், அவர் மறுநாள் தான் எண்ணுவார், அது அவருடைய பழக்கம். அப்போ காணிக்கை வந்துடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் உங்க காணிக்கை பையில நாங்க ஒரு காணிக்கை போட்டிருக்கிறோம், பாத்தீங்களா அப்படின்னு. இப்போ இவர் சொல்றாரு, இல்லம்மா நான் பொதுவாக நாளைக்கு தான் எடுப்பேன். இல்ல பாஸ்டர் தயவு செஞ்சு போய் இன்னைக்கு எடுத்துருங்க, காணிக்கை பெட்டியில போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பெரிய ஆஃபரிங் பாஸ்டர், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவர் என்ன பண்றாரு, நைட் போய் எடுக்கிறாரு. எடுத்தா கிட்டத்தட்ட எத்தனையோ சவரன் நகை அதுல இருக்கு, மேல ஒரு மூட்டை மாதிரி கிடக்கு உள்ள. அப்போ எடுத்துட்டு இவர் போயிட்டு மறுநாள் அந்த நகையெல்லாம் வித்து பாக்குறாரு, ரிஜிஸ்ட்ரேஷனோட எவ்வளவு தேவை இருக்குதோ 54 லட்சமோ என்னமோ அவ்வளவும் அந்த நகையில இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு தருவேன்னா நான் தருவேன், அவ்வளவுதான். இதுல உன் மாம்சத்தை என்ன செய்யாத, உன் அறிவை கலக்காத. நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவன் பார்க்கறதுக்கு முட்டாளை போல இருப்பான், ஆனால் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். அது பயங்கர நாலேஜா இருக்கும், அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். அதான் மாம்சத்தோட ஆவி என்ன செய்ய முடியாது, கலக்க முடியாது. ஒண்ணு ஆவி இல்ல மாம்சம். அப்போ ஆபிரகாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆகார நீங்க கலந்தீங்கன்னா துஷ்ட மனுஷன் தான் பிறப்பான். ஆபிரகாம் வாக்கு தத்தம். எல்லாருக்கும் சட்டமா இருக்குது, எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணலாமா, பண்ண முடியாது. ஏன்னா அது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அப்படி. எல்லாருக்கும் பொருந்துமானா, எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தாது, அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் வெயிட் பண்ண சொல்றார் ஆபிரகாம். இப்ப என்ன ஆகுது, இந்த ஆசீர்வாதம் உடனடியாக இந்த விஷயத்துல ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல குணம், எந்த விஷயத்துல சாராள் பேச்ச கேட்கிறாரோ இல்லையோ, இந்த விஷயத்துல சாராள் பேச்ச கரெக்டா கேட்டார். அந்த அம்மா கூப்பிட்டு 16ஆம் அதிகாரத்துல சொல்லுச்சு, நீர் ஆகார் இந்த அடிமை இடத்துல சேரும், அவளாலே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் சொன்ன உடனே ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தான். ஒரு இடத்துல கூட திரும்பி பேச மாட்டான். மிச்சம் எல்லா இடத்துலயும் பேசுற ஆபிரகாம், ஆண்டவர்கிட்டயே 4 கேள்வி கேட்கிற ஆபிரகாம், ஆகார் விஷயத்துல சாராள்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. இது ஆபிரகாம் சீரியஸா எடுத்துட்டாரு. ஏன்னா மனைவியின் பேச்சை கேட்கணும் நம்ம எப்பவுமே. இதுக்குதான் ஆண்டவர் பார்த்தாரு, அடுத்து பிரச்சனை ஒண்ணு வரும், வந்தோடனே இப்ப இவர் ஆண்டவர்கிட்ட போவார், ஆண்டவரே பெரிய பிரச்சனை போய் மனைவி பேச்சை கேள்றா போடாம பாரு. அது அர்த்தம் என்ன, இப்ப மட்டும் ஏன்டா எங்கிட்ட வந்த, அதை மட்டும் அது ஆகார் விஷயம் தான் வரும். ஆகார் விஷயம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் மனைவியின் பேச்சை போய் கேள். ஏன் அவ பேச்சை கேட்டதுன்னு ஆகார் வந்துச்சு, அவ பேச்சை கேட்டே போய் ஆகார் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கம்பார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் மாம்சத்தோடு கூட ஆவியை இணைக்க விட மாட்டார். இப்போ வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல,
ஈசாக்குக்கு வரல, யாக்கோபுக்கு வரல, அவன் சந்ததிக்கு வரல. ஆனா எங்க வந்துச்சு தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாக புறஜாதி உங்களுக்கும் எனக்கும் வந்துச்சு. வசனம் சொல்லுது, கம்யூனியனை எடுத்து கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம் தானே? 1 கொரிந்தியர் 11 இப்ப கம்யூனியனுக்கு வாசிப்பீங்கல்ல. ஆனா பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த கம்யூனியனை கர்த்தர் கொடுக்கும் போது பவுல் கிடையாது. கம்யூனியன் கொடுக்கும்போது யாரும் இல்ல, பவுலே இல்ல. பவுல் அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்படுறாரு. கம்யூனியனை பத்தி யார் எழுதணும் நியாயமா? சீஷர்கள் தான் எழுதணும். 11 சீஷர்கள் தான் எழுதணும். யூதாஸ் எழுத முடியாது. இந்த 11 பேர் தான் எழுதணும். ஆனா 11 பேரும் கம்யூனியனை பத்தி எழுதல. ஆனா எழுதுனது யாரு? பவுல். சரி, யாருக்கு எழுதணும்? கம்யூனியனை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாரு? சீஷர்கிட்ட கொடுத்தாரு. இவங்க ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான், யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் இதை எழுதும் போது பவுல் யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதுறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, புறஜாதியாருக்கு எழுதுறாரு. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ உங்களுக்கு ஒப்புவித்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இது புறஜாதியார் ஆகிய சபைக்கு கொடுக்கப்பட்டது. அதை யார் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பவுலுக்கு யார் கொடுக்கணும் தெரியுமா நியாயமா? முதல்ல சொன்னா சீஷர்கள் தான் பவுலுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். கம்யூனியனை என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? அன்னைக்கு ராத்திரி இயேசு எங்களோட உட்கார வச்சு இதெல்லாம் செஞ்சாருப்பா, இந்த கம்யூனியன் கொடுத்தாரு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதோட அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் பரலோகத்திலிருந்து புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு போகவில்லை, உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியா யாருக்கு வந்திருக்குது? அன்னைக்கு மெல்கிசேதேக்கு கொடுத்ததை இன்னைக்கு இயேசு நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் தக்க வைத்துக் கொள்கிறோமா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ. இப்ப ஆபிரகாம் கம்யூனியன் எடுத்தாரு, ஆகாரோட விஷயம் வந்துச்சு, கம்யூனியன் போயிடுச்சு, உடன்படிக்கை போயிடுச்சு. இப்ப நீங்க நானும் கம்யூனியன் எடுக்கிறோம், இதை அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நாம பண்றோமா? கம்யூனியன் எடுக்கிறது கிரைட்டீரியா என்ன தெரியுமா? இப்ப இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் விடுறாரு. 5000 பேருக்கு அப்பம் விட்டு கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அப்படிதான் இருக்குது. வானத்தை நேரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தாரு. அது சாப்பாடு, சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா கம்யூனியன் கொடுக்கும் போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தான் கொடுத்தாரு. ஆனா கம்யூனியன் இது உடன்படிக்கை. அந்த அப்பம் சாப்பாடு, இந்த அப்பம் உடன்படிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்த இயேசு கிட்ட மாற்றம் இல்ல, பிட்ட அப்பத்துல மாற்றம் இல்ல, யாருக்கிட்ட கொடுத்தாரு என்பதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இவங்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இது உடன்படிக்கையா இருக்கிறது, என் சரீரமா இருக்கிறது. அப்படின்னா மக்கள்கிட்ட கொடுத்தா அது சாப்பாடு, சீஷன் கிட்ட கொடுத்தா அது உடன்படிக்கை. அப்ப கம்யூனியன் யாருக்கு கொடுக்க வேண்டியது தெரியுமா? எல்லாருக்கும் கொடுக்கறதுல கம்யூனியன். எவன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி சீஷனாக வருகிறானோ அவனுக்கு கொடுப்பதுதான் கம்யூனியன். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால மட்டும் கம்யூனியன் எடுத்துடலாம், அதுதான் அதுக்கு தகுதினா இல்ல. சீஷனாக இருக்கிறவன் எடுக்க வேண்டியதுதான் கம்யூனியன். அதனாலதான் ஆண்டவர் அப்பத்தை விட்டு யார் கையில கொடுத்தாரு? சீஷர்கள் கையில கொடுத்தாரு. சீஷன்னா யாரு? அவரை பின்தொடர்கிறவன், அவருக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறவன், சிலுவையை சுமக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை 100% செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன், அவருக்காக வாழவும் மரிக்கவும் தயாராக இருக்கிறவன். இந்த கம்யூனியன் நித்திய ஜீவனுக்கான வழி. என் மாம்சத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். இது நித்திய ஜீவனுக்கான வழி. அதே நேரத்தில் இந்த கம்யூனியனை பத்தி பைபிள் சொல்லுது, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ அவன் உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த கம்யூனியன் வாழவும் வைக்கும், இந்த கம்யூனியன் சாகடிக்கவும் செய்யும். பரலோகத்துக்கு போறதுக்கு கம்யூனியன் வழியா இருந்துச்சு, யூதாஸுக்கு கம்யூனியன் மரணமா இருந்துச்சு. கம்யூனியன் எடுத்துட்டு பொருளாசைக்காரனா இருந்தான், செத்து போனான். கம்யூனியன் எடுத்துட்டு பொருளாசைக்காரனா இருந்து, காட்டி கொடுக்கிறவனா இருந்து, பணத்தாசக்காரனா இருந்து, திருடனா இருந்து, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமானவனா இருந்தால் வேதம் சொல்லுது கம்யூனியன் உங்களை கொன்று போடும். குடல் சரிந்து செத்து போனான். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நீங்க கத்தி மேல கை வைக்கிறீங்க, அதை கிழிக்காம வேலை பார்க்கணும். கம்யூனியன் என்பது கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்கக்கூடியதான பரலோகத்தினுடைய வழி. எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுது, அவர் சரீரம் என்கிற திரைச்சலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். அப்போ மாம்சம் என்பது வழி, ரத்தம் என்பது தைரியம். இது ரெண்டும் சேர்ந்துதான் பரலோகத்துக்கு கூட்டு போகுது. அப்ப இந்த கம்யூனியனை கர்த்தர் கையில கொடுக்கும் போது ஒரு பக்கம் வழி திறந்துருச்சு, ஒரு பக்கம் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. யாரும் போய் பிதாவுக்கு முன்னாடி நிக்க முடியாது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவரை கண்டவன் ஒரு நாளும் உயிரோடு கூட இருந்ததில்லை. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு இந்த கம்யூனியன் எனக்கு வழிவகை செய்கிறது.
எனக்கு வாசலை திறந்து கொடுக்கிறது, இது உள்ள போறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதுதான் கம்யூனியன். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கம்யூனியன் சடங்காச்சாரமா பாருங்க. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம், அதற்கு பிறகு அவன் சந்ததிக்கு யாருக்கும் போகாம அது யாருக்கு வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். திருப்பியும் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். 4000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அது அந்த சந்ததிக்கு போகாமல் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு மாசம் நீங்க எடுக்கும் போதும் உண்மை உள்ளவர்களாக, காத்திருக்கிறவர்களாக, ஏதோ முந்து நாள் மட்டும் பரிசுத்தம் உள்ளவர்களா இல்ல, 30 நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அடுத்த கம்யூனியன் வருதுன்னா எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த கம்யூனியன் நான் உண்மை உள்ளவனா இருந்தேன், அடுத்த கம்யூனியனுக்கு நான் இதை விட உண்மை உள்ளவனாய் மாற வேண்டும். இதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்தனோ இதை விட அதிகமாய் நான் வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி ஒருதான மிக முக்கியமான காரியம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். அந்த ஆசீர்வாதம் தான் வந்திருக்கு. ரெண்டாவது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு எப்படி வந்தது? ரெண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது ரெண்டாவது. ஆனா இதான் முதல்ல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இது என்ன ஆசீர்வாதம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? ஆபிராம் அப்படின்னு இருக்குது. அவருடைய பேரு ஆபிராம். இந்த ஆபிராம்ங்கிற பேரை இப்ப யாராவது வைக்கிறோமா? இல்ல. என்ன பேர் வைக்கிறோம்? ஆபிரகாம் தான் வைக்கிறோம். ஆபிராம்ங்கிற பேரை பெரும்பாலும் நம்ம வைக்கிறது இல்ல. நான் லிட்ரலா சொல்றேன், உள்ளதை உள்ளபடி சொல்றேன். ஆபிராம்ங்கிற பேரை நம்ம யாருக்குமே வைக்கிறது இல்ல, ஆபிரகாம் தான் வைக்கிறோம். அப்ப இந்த பேர் பெருமைப்பட்டுச்சா, ஆபிரகாம் பெருமைப்பட்டுச்சா? இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க இதுக்கும் அதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? ஆபிராம் தானே ஆபிரகாம்? இல்ல, ஆபிராம் அப்படின்னா மேலான தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆபிராம்னா மேலான தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன், நிறைய பேருக்கு அப்பான்னு அர்த்தம். அவங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆபிராம் அப்படின்னா ஒரே ஒரு பையனுக்கு தான் அவர் அப்பா, மேலான தகப்பன். அவர் யாருக்கு அடையாளம்னா பிதாவாகிய தேவனுக்கு. அவர் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. பிதாவுக்கு எத்தனை பசங்க? ஒரே பசங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒரே பையன் தானே போட்டிருக்கு. கர்த்தருடைய பார்வையில ஆபிரகாமுக்கு ஒரு பையன் தான். அவருக்கு நிறைய பசங்களுக்கு வந்துருச்சு. எப்போ இவருக்கு அந்த விஷன்ல இருந்து நிறைய பசங்க வந்துட்டாங்களோ அத்தோட பேரை மாத்திட்டாரு. அந்த பேரு உனக்கு தகுதி இல்லைன்ட்டார். மேலான தகப்பனுங்கிற பேர் உனக்கு இல்ல, இனி நீ ஆபிரகாம். இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ என் பேச்சை கேட்டு வந்திருக்கிற, கானானுக்கு வந்திருக்கிற, எனக்காக உண்மையா காத்திருந்திருக்கிற, எல்லா வேலையும் செஞ்சிருக்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பேருக்குரிய தன்மை உனக்கு போயிடுச்சு. உனக்கு ஒரு பையன் தான் இருந்திருக்கணும். அந்த பையன் இருந்தாதான், அந்த ஒரே பையன் இருந்தாதான் உன் பேர் என்னது? ஆபிராம். ஏன்னா அவர் ஒரே, கர்த்தர் ஒருவரே. அவருடையதான பையன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அவர் ஒருத்தர் தான், அவருக்கு பையனும் ஒருத்தர் தான். ஆபிரகாம் ஒருத்தர் தான், அவருக்கு பையனும் ஒருத்தர் தான். எப்போ இவருக்கு நிறைய பசங்க வந்தாங்களோ இவர் பேர் மாறிடுச்சு. இவர் ஆபிராம் அல்ல, இவர் ஆபிரகாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி. அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த 2வது வசனம் திருப்பி வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்ப 2 தடவை சொல்றாரு, உன் பேரை, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ பேரை பெருமைப்படுத்துறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஆபிராம் ஆபிரகாம் ஆயிட்டாரு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆபிராம்ங்கிற பேர் பைபிள்ல யாருக்காவது இருக்குதா? சரி, ஆபிரகாம் பேராது இருக்குதா பைபிள்ல? இப்ப நம்ம தான் நிறைய பேர் ஆபிரகாம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஆபிராம் அல்லது ஆபிரகாம் அப்படிங்கிற பேரை பைபிள்ல அதுக்கப்புறம் வச்சிருக்காங்களா? மேபி 1-2 பேர் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இல்ல. ஏன் இல்ல? யோசிச்சு பாருங்க.
பொதுவா நாம எல்லாரும் நம்ம அப்பா பேர பிள்ளைகளுக்கு வைப்போம் தானே? வைக்க மாட்டோம். அப்பா நீதிமானா இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? அந்த பேரை வைப்போம்ல. ஈசாக்கு தான் 2 பசங்களுக்கும் அந்த பேரை வைக்கல, ஏசா யாக்கோபுன்னு வச்சார். யாக்கோபுக்கு 12 பசங்க, ஒருத்தனுக்கு கூட ஆபிரகாம்னு பேர் வைக்கல. கரெக்ட் தானே? இந்த 12 பசங்களும் தங்க பசங்களுக்கு என்ன பேர் வைக்கல? ஆபிரகாம்னு வைக்கல. மனாசே, எப்ராயிமு எல்லாம் இருக்குல்ல, பாரேசு, சேலா எல்லா பசங்களும் இருக்குல்ல, ரூபனுடைய பையன் போகன், இப்படிலாம் நிறைய இருக்கு. யார் பேருமே ஆபிரகாம்னு வைக்கல. ஏன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிறதான வார்த்தை ஏன் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை அந்த இடத்துல? நான் சொல்றது புரியுதா? இப்ப என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன அந்த பேரை விட்டுட்டு ஆபிரகாம் போயிட்டார். அந்த பேரை விட்டு ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? பல ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிட்டார். இதப்போ இந்த பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆபிரகாம் அப்படிங்கிற பேர் என்னவாயிருக்குது? பெருமையாயிடுச்சு. உலகத்துல நிறைய பேர் இப்ப என்ன வச்சிருக்கிறாங்க? ஆபிரகாம்னு வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பேர் ஒரு நாள் பூமியோடு கூட அழிந்து போகும். பூமி அழியும் போது இதை யார் யாரெல்லாம் பூமிக்கு வச்சாங்களோ அவங்க பேரும் இந்த பூமியோட என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனா உண்மையிலேயே பெருமைப்படுத்தல்னா என்ன? இன்னைக்கு நாம உலகத்தார் மாதிரியே ஆசைப்படுறோம். இப்ப நான் சொல்றேன், ஆபிரகாம் பேரு நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. கரெக்ட் தானே? அலெக்சாண்டர் பேர் வைக்கிறாங்களா? நிறைய பேர் வைக்கிறாங்களா? அலெக்சாண்டர் தேவனுடைய மனுஷனா? இல்ல தானே? அலெக்சாண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னிலிருந்து ஏறக்குறைய ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளு, ராஜா, கிரேக்க தேசத்து ராஜா. அவன் பேரை வைக்கிறாங்களா இல்லையா? நெப்போலியன் பேர் வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்கல்ல. அவர் இன்னிலிருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர், அவர் பேரை வைக்கிறாங்க. அப்ப இந்த பேரெல்லாம் பெருமைப்படுச்சா இல்லையா? வைக்கிறாங்க தானே? எத்தனையோ பேரோட பேர் அந்த காலத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் இப்பவும் வைக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரியவங்களுடைய பேரெல்லாம் இன்னைக்கு வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது பேரை பெருமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? இதான் பேரை பெருமைப்படுத்துறதா? அப்ப அலெக்சாண்டர் பேர் தான் வச்சாச்சு, நெப்போலியன் பேர் வச்சாச்சு. அப்ப அந்த பேர் இப்ப பெருமையா இருக்குதே. கர்த்தர் இதைத்தான் சொன்னாரா? பேரை பெருமைப்படுத்துவேங்கிறது பூமியில இல்ல. இந்த பேர் அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த பேர், பெருமைப்படுத்தப்பட்ட பேர் பூமியோடு கூட அழிந்து போகும். சில பேர் மறந்து போகும், சில பேர் கொஞ்ச நாள் நிற்கும், அலெக்சாண்டர் மாதிரி. ஆனால் பெருமைப்படுதல் என்பது இது அல்ல. இதை குறித்து கர்த்தர் சொல்லல. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது இது அல்ல, இதை குறித்து அல்ல. இந்த பேரை பெருமைப்படுத்துவேன் அல்ல. கர்த்தர் எந்த சொல்றாருன்னா, வாசிங்க, அதுதான் புறஜாதியாருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். புரியுதா? பூமியில எங்க உங்க பேரை சொன்னாலும் உங்கள் பேர் மறக்கப்பட்டு போகும். எந்த இடத்தில் உங்கள் பேர் உயரத்தில் இருந்தாலும் தாழ்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தாழ்த்தப்படாமல் உயரத்திலே இருந்தாலும் ஒரு 100 வருஷம் போனா மறந்து போயிடும், 500 வருஷம் போனா மறந்து போயிடும். யோசித்து பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு வீரர் யார் பேரும் நமக்கு ஞாபகத்தில் இருக்குதா? இல்ல. எகிப்துல இருக்கிற ராஜாவுடைய பார்வனுடைய பேர் ஏதாவது ஞாபகத்தில் இருக்குதா? இருக்கு, கூகுள்ல இருக்கும், போனா தேடலாம். மனசுல இருக்குதா? இல்ல. எந்த ஃபீல்டா இருக்கட்டும், சாதித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க, பேர் இருக்கு. ஆனா அந்த பேரெல்லாம் எல்லாருக்கும் மனசுல என்ன செய்யாது? நிக்காது. ஏதோ ஒரு 10 பேருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. எல்லா காலகட்டத்திலும் மறந்துடுவாங்க. அதான் இயல்பு, அதான் உலகத்தின் முறை. எந்த பேருமே நிலையானது அல்ல. ஆனால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் எதை சொல்றாருன்னு கேட்டா, உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை, இதுதான் உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல். இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களை பரலோகத்துல போய் நீங்க அப்படி நிற்கும் போது ஆண்டவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இயேசு பேசுறாரு, பிரதமர் நாடாளுமன்றத்துல பேசுறாருன்னா பின் டிராப் சைலண்ட் இருக்கும். அவர் என்ன பேச போறாரு? அல்லது ஜனாதிபதி பேசுறாருன்னா பின் டிராப் சைலண்ட். இப்போ இங்கிலாந்து அந்த ராஜா இருக்கிறார் சார்லஸ், அவர் அந்த பிக் பேன், அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ம்பாங்க, அதுல போய் அவர் பேச போறாருன்னா அப்படியே பின் டிராப் சைலண்ட். அந்த மாதிரி சர்வ லோகத்துக்கும் தேவனா இருக்கிறவர் ஏஞ்சி பேசுறாரு. இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது உங்களை பத்தி பேசுறாருன்னா அந்த பரலோகம் எப்படி கவனிக்கும்? இப்ப நீங்க பேச போறத உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரும் கேட்க போறது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஒரு 10 கோடி பேர், 20 கோடி பேர், 100 கோடி பேர் வச்சிருக்காங்க. இப்போ போப் பேசுறாருன்னா ஒரு 150 கோடி பேர் வரைக்கும் கேட்பாங்க உட்காந்து அட்ட ஸ்டெச். ஆனா 800 கோடி கேட்காது. ஆனா பிதாவுக்கு முன்பாக இயேசு பேசுறாருன்னா பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி தூதர்கள் கேட்பாங்க. அத்தனை பேரும் பின் டிராப் சைலண்ட்ல உட்காந்துருப்பாங்க. அப்படியே
பிதா உட்கார்ந்திருப்பாரு, இயேசு ஏந்திரிச்சு உங்க பேரை அவங்களுக்கு அத்தனை பேருக்கு முன்பாக சொல்வாராம், பூமியில இவன் எனக்காக பாட அனுபவித்தவன், இவன் உண்மை உள்ளவன், ஜெயம் பெற்றவன், உலகத்தை ஜெயித்தவன், உலகம் அவனை சேதப்படுத்தவில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்து அப்படி பரலோகத்துல வந்தாப்பான்னு சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி உயர்த்தும் போது அந்த பேர் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப யோசிச்சு பாருங்க, அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அந்த பேர் பரலோகத்தை விட்டு போகவே போகாது. ஏன்னா பரலோகம் போனா தான் அந்த பேர் போகும். பூமியில உங்க பேர் பெருமைப்படுத்தப்பட்டா பூமி போகும்போது உங்க பேர் என்னவாயிரும்? போயிடும். ஆனால் பரலோகம் போகாது, நித்தியம், எட்டர்னல். எட்டர்னல்ல உங்க பேரை சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு ஜீவ புஸ்தகம். அப்படிதானே சொல்றாரு ஆண்டவர் அந்த இடத்துல 5வது வசனத்துல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை. ஜீவ புஸ்தகம்னா என்ன? புக் ஆஃப் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஜீவனுள்ள புக்கு, சாகவே சாகாது, அழியாத புக்கு. உலகத்துல நீங்க எந்த புக்கு வேணா எடுத்துங்க, அது ஒரு நாள் என்ன ஆயிரும்? பைபிளை தவிர சொல்றேன், அந்த புக்கு ஒரு நாள் என்னவாயிடும்? அழிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். எத்தனையோ புக்கு இன்னைக்கு இல்ல, முடிஞ்சு போச்சு. எத்தனையோ புக்கு செதஞ்சு போச்சு. ஆனால் ஜீவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம பேரை எழுதிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு அல்ல, அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய சந்ததி உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.